ஒன்றிய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை வெற்று அறிக்கையாக இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்ல. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்திடான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீழல் ஏதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேரு என்னவோ ஒன்றிய பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட். ஆனா எதுவும் அதுல இருக்காது. அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறதா பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மக்கள் வளர்ச்சியிலே இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா? எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் பட்ஜெட்டா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கடையா? மாநிலங்களை ஒருங்கிணைச்சு ஆட்சி செய்கிற ஒன்றிய அரசானது மாநிலங்களுக்கு நிதி வழங்காம கடன் தரன்னு சொல்றதுக்கு பேர் ஆட்சியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா? சட்டப்படி ஆட்சி செய்றீங்களா இல்ல உங்க இஷ்டப்படி ஆட்சி செய்றீங்களா?